இந்த வயசானவர் அவரோட வாழ்நாள்ல எந்த விஷயத்துக்குமே அதிகமா கோவப்படாம எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. இப்ப கூட பேங்க் ஆபீசர்ஸ் அந்த வயசானவரோட ஹோட்டலை ஜப்தி பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அப்ப கூட அந்த வயசானவர் அதிகமா கோவப்படாம ஊர்ல இருக்க லேண்டை வித்து இன்னும் 2 நாள் பணத்தை செட்டில் பண்றதா சொல்றாரு. சோ இப்ப அடுத்த நாள் அந்த வயசானவர் அந்த லேண்டை விற்கிறதுக்காக அவரோட சொந்த ஊருக்கு கிளம்புறாரு. இந்த வயசானவர் சிக்னல்ல நின்னுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் பிரேக் பிடிக்க முடியாம கொண்டு வந்து கார்ல இடிச்சிடறான். இவருமே கீழே இறங்கி அவன் கிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்க அவனுமே இவரோட சட்டையை பிடிச்சிடறான். இதை பார்த்து அந்த வயசானவரோட வைஃப் கீழே இறங்கி வந்து அவங்க கூட சண்டை போட அவருமே சண்டை வேணாம்னு சொல்லி கூட்டு போறாரு. இப்ப இங்க ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது எருமத்தலைய முன்னாடி வச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான லாரி அவங்கள ரொம்ப வேகமா ஓட்ட கடிச்சிட்டு போகுது. பண்ணு பார்த்து கரெக்டா அவங்க வண்டி ஒரு பாலத்துல ஏறும்போது பஞ்சர் ஆயிருது. இப்ப இவருமே கீழே இறங்கி ஸ்டெப்னி மாத்திட்டு இருக்கும் போது இவங்களுக்கு முன்னாடி போன அந்த வித்தியாசமான லாரி மறுபடியும் இவங்க கார் முன்னாடி வந்து நிக்குது. அந்த லாரியில இருந்து பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்க ஒருத்தர் கீழே இறங்கி வந்து அவங்களோட காரை போட்டு வேகமா தட்ட இந்த வயசானவருமே என்னன்னு கேட்க போறாரு. அப்ப அவருமே ஓங்கி அரைஞ்சிடறான். அந்த அம்மாமே தடுக்கலான்ட்டு வெளியே வராங்க. நான் அவங்களையுமே அடிச்சு போட்டு ஒரு பெரிய கயிறு எடுத்துட்டு வந்து அவங்க கார் போகாத மாதிரி அதோட ஜாயின் பண்ணிடுறான். இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இப்படியே நைட்டாக ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து அவங்க கார் கண்ணாடியை போட்டு உடைச்சு அந்த வயசானவரை வெளியே தூக்கி போட்டு அடிக்கிறான். அந்த வயசானவர் கோவப்படாம என்ன அப்படி அடிச்சுட்டே இருக்காம ஒரே அடியா கொலை பண்ணிருன்னு சொல்லிட்டு அந்த கயிறை லூஸ் பண்ணி விடுறாரு. இவனுமே அந்த பக்கமா திரும்ப அந்த வயசானவர் மெதுவா கார்ல ஏறி அந்த கார் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. நான் உடனே விடாம இவங்க பின்னாடியே துரத்திட்டு வர இப்ப அப்படியே வெடிஞ்சிருது. அந்த வயசானவர் போற வழியில ஒரு கல்லு கிடக்கவும் டக்குன்னு திரும்பிடுறாரு. அந்த லாரியில வந்தவன் அந்த கல்லு மேலேயே விட்டு மலையில இருந்து கீழே விழுந்து அந்த லாரி வெடிச்சிருது. ஆக்சுவலா அந்த வயசானவரோட பொறுமையை சோதிக்கிறதுக்காக காலன்கிற கடவுள் தான் எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாரு. சோ அந்த வயசானவரும் கடைசி வரைக்கும் அவரோட பொறுமையை இழக்காம இருந்தனாலதான் அங்கிருந்து தப்பிச்சிருப்பாரு.